ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் சிம்பிளான மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா எடுத்துக்கொள்வோம். இப்போ என்னட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். அந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வந்து ஒரு 4 சப் ஏஜென்ட் இருக்குன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கொள்வோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து எங்களோட மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்தில் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிக்க அந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 4 ஏஜென்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது எக்ஸ்ட்ராக்டர் ஏஜென்ட், அனலிஸ்ட் ஏஜென்ட், ரிப்போர்ட் ஏஜென்ட், கியூஏ ஏஜென்ட். இந்த 4 ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணும். அதாவது இந்த எக்ஸ்ட்ராக்டர் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருந்து டேட்டாஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும். அதுக்கப்புறம் அனலிஸ்ட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல வந்து தேவையான விஷயத்தை அனலைஸ் பண்ணி எடுக்கும். ரிப்போர்ட் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனலிஸ்ட் ஏஜென்ட் வந்து எடுத்த டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரான ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷோட் பண்ணி வந்து யூசருக்கு ப்ரொவைட் பண்ணோம். இந்த கியூஏ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ அப்படித்தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதோட கோட் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கொலாப்பை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சாட்போட் டெவலப் பண்ணுறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூகுள் கொலாப் தான் யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் இந்த கூகுள் கொலாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதே வந்து நாங்கள் லோக்கலில் டெவலப் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு ஃபைல் ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏஐ மாடல் தேவை. பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா கியூஏ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது அந்த பிடிஎஃப்ல இருந்து செட் பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து எங்களுக்கு ஒரு ஏஐ மாடல் தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாமா மாடலை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கோ டெவலப் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து இன்ஸ்டால் பேக்கேஜ். இந்த கூகுள் கொலாப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பேக்கேஜஸ். இந்த இன்ஸ்டால் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால், குரூப், பிமியூ பிடிஎஃப், குரோமா டிபி, சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைடெசராக், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூ கொடுத்துருக்கேன். இந்த டிஃபரன்ஸியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து குரூப் வந்து நாங்கள் குரூப் கேபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குரூக்காக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ல இருந்து டேட்டாஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது இமேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, மெட்டா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமா டிபி, இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் டேட்டாபேஸாக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பிடிஎஃப்ல டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா வெக்டர் டேட்டாபேஸ் தேவை. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குரோமா டிபியை யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நம்பரை வந்து மேத்தமெட்டிக்கல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நியூமரிக் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைடெசராக். இந்த பைடெசராக் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசிஆர் கைண்ட் ஆஃப் பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ண, அதாவது நீங்கள் வந்து ஸ்கேன் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடலாம், இல்லாட்டி இமேஜஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணினா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சி வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லைப்ரரிஸ், அதாவது நாங்கள் இன்ஸ்டால் பண்ண டிபெண்டன்சிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான லைப்ரரிஸை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கொள்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமா டிபி, மற்றது பைடெசராக், குரூப், சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கேபிக்கு வந்து நாங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கேபின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஏபிஐ யூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதில் ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணிட்டு அந்த ஏபிஐ அப்படி காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் யுவர் பிடிஎஃப் கோட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறதுக்குரிய கோட் எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ்ட்ராக்டர் ஏஜென்ட்னு சொல்லி அந்த ஏஜென்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெவலப் பண்ண போகிறோம். இந்த ஏஜென்ட் என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் ஒரு ஆள் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்க அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. அதாவது இந்த ஏஜென்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது க்ளீன் டெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த அஸ்ட்ரிக் அதில் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓசிஆர் பேஜ் என்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் வந்து ஓசிஆர் மூலம் ஸ்கேன் பண்ணின அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இந்த ஓசிஆர் பேஜ் என்ற ஃபங்க்ஷன் வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபங்க்ஷனும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டெக்ஸ்ட் இன்டு சங்க்ஸ் அண்ட் இந்த சங்க்ஸ் அண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் லார்ஜ் டெக்ஸ்ட். அதாவது யூசர் அப்லோட் பண்ணுற பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 10,000 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அசைன் பண்ணிக்கொள்வோம். அந்த 10,000 வேர்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏஐக்கு ஒரே நேரத்தில் வந்து இன்புட்டாக கொடுக்கலாது. அதாவது அந்த 10,000 வேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்க்ஸ், அதாவது ஒரு சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 500 சைஸ்ண்டா அப்படி பார்த்தீங்கன்னா 500 படி அந்த 10,000 பார்த்தீங்கன்னா 500 கிளாஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ஈஸி அவுட்புட்டை பெற்றுக்கொள்ளலாம். அதே பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் வந்து நாங்கள் ஏஐக்கு வந்து இன்புட் கொடுக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து சங்க்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஈக்குவல் ரோட் டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ண போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க்ஸில் வந்து ஒரு சங்குண்ட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்பெடட் ஈக்குவல் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். அங்கே பார்த்தீங்கன்னா ஓல் மின் எல்எம் L6 V2 அண்ட் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்து சங்க்ஸ்டாக கிரியேட் பண்ண அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கு விளங்கக்கூடிய மெத்தட்ல வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது டெக்ஸ்ட்டை வந்து நியூமரிக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அந்த சங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குரோமோ டிவியில் வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ அதுக்கான கோட் தான் பார்த்தீங்கன்னா இது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஏஜென்ட் வரப்போகுது, அது அனலிஸ்ட் ஏஜென்ட் வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து யூனிவர்சல் ப்ரம்ப்ட் ஈக்குவல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த அனலிஸ்ட் ஏஜென்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யூசர் அப்லோட் பண்ணுற பிடிஎஃப்ல இருந்து இன்சைட்ஸை கண்டுபிடிக்கிறது தான். அந்த இன்சைட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூனிவர்சல் ப்ரம்ப்ட்னு சொல்லி ப்ரீடிஃபைனாக கொஞ்சம் விஷயம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த அனலிஸ்ட் ஏஜென்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. இந்த யூனிவர்சல் ப்ரம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீட் த டாக்குமெண்ட் பிலோ த ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அனலிஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப், அது வந்து என்ன டாக்குமெண்ட் டைப்னு சொல்லி அனலைஸ் பண்ணி எடுக்கணும். உதாரணமாக ரிசர்ச் பேப்பரோ ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டோ இல்லாட்டி அகடமிக் நோட்ஸோ இல்லாட்டி லீகல் கண்ட்ராக்டோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட், அதாவது இந்த டாக்குமெண்ட் வந்து என்னத்தை பெற்றினு சொல்லி 2-3 சென்டென்ஸ்ல வந்து எடுத்து கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீ இன்ஃபர்மேஷனை வந்து எடுக்கணும். அதாவது ரிசர்ச் பேப்பர் என்ன மெத்தடாலஜி ஃபைண்டிங், ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் டீம்ஸ் என்ன ஸ்கோர், பிளேயர்ஸ், அகடமிக் நோட்ஸ் டாபிக்ஸ் கன்செப்ட், அங்கே வந்து டெஃபினிஷன் அதுகள் அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். நாலாவது பார்த்தீங்கன்னா நோட்டபிள் டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ், மற்ற டேட்ஸ், மற்றது ஏதாச்சும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருந்தா. அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸுக்கான இந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ப்ரம்ப்டை நாங்கள் வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான டாக்குமெண்ட்டுக்கு வந்து பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாமா 7 பில்லியன் பேராமீட்டர் வெர்சடைல் மாடல் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் ஏன் ஏஐ மாடல் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வரும். இந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா தேவையான விஷயத்தை மட்டும் எடுக்கும், அதுல அந்த டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்கும். அதாவது நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குரோமோ டிவிலேருந்து எடுக்க போகுது. இந்த ஏஐ மாடல் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸை வந்து யூசருக்கு விளங்கக்கூடிய ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி யூசருக்கு விளங்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த லாமா மாடலை யூஸ் பண்ணி கொள்கிறோம், அதாவது ஏஐ மாடல் யூஸ் பண்ணி கொள்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் வந்து ரோல் அசைன் பண்ணியிருக்கோம், அதாவது என்ன கண்டெக்ஸ்ட் அசைன் பண்ணியிருக்கோம். இதில் நாம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டோக்கனை வந்து லிமிட் பண்ணி வச்சுக்கிறோம். பிகாஸ் ப்ரோ கேபிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தாலும் பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிக்வெஸ்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து லிமிட் பண்ணி வச்சிருக்கேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்காக ரன் பண்ணிக்க வந்து அந்த கோட்டா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லிமிட் செட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஏஜென்ட். இந்த ரிப்போர்ட் ஏஜென்ட் ஃபங்க்ஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து மேலே கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிப்போர்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லி ஒரு ப்ரீ டிஃபைனான ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மேலே கொடுத்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அ ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் அனலிஸ்ட் பிலோன்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீ டிஃபைனான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாமா மாடலை இன்டெகிரேட் பண்ணி மேலே கொடுத்து அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது ரோல் அசைன் பண்ணிட்டு அந்த ரோலுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நான் அசைன் பண்ணி விட்டுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டோக்கன் வந்து 2000 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த கோடை ரன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி
எங்களுக்கு வந்து யூஸருக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் டவுன்லோட் த ரிப்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறது, அதாவது மேலே ஜென்ரேட் பண்ணுற ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கோட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து QA ஏஜென்ட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா PDF பேஸ் பண்ணி செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, செட் யுவர் PDF. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் யுவர் கொஸ்டின் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டைப் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல் லூப் பண்ண ஓட விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் ரெலவென்ட் சங்க்ஸ் ஃப்ரம் Chrome DB. இந்த QA ஏஜென்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டனுக்கான ஆன்சரை வந்து வெக்டர் டேட்டாபேஸில் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். இந்த வெக்டர் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா யூசர் வந்து ஒரு PDF ஒன்று அப்லோட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா வெக்டர் டேட்டாபேஸை கன்வெர்ட் பண்ணி வைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த QA ஏஜென்ட்ல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்க இந்த QA ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா போய் வெக்டர் டேட்டாபேஸை செக் பண்ணி வெக்டர் டேட்டாபேஸில் டீடைல்ஸ் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா QA ஏஜென்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆன்சர் ஃப்ரம் LLM இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரான ஃபார்மேட்டுக்கும் யூசருக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி லாமா மாடல் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டோக்கன் வந்து 600 கொடுத்துருக்கேன் இந்த இதுக்கு. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டோம். எங்களோட மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 11 சங்க்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 500 படி 11 கிளாஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, சங்க்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்க்ஸ் எல்லாமே குரோமோ டிவியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. இந்த அனலிஸ்ட் ஸ்டேஜ் ரன் ஆக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்திருக்கா, டாக்குமெண்ட் டைப் என்ன சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கு. அதுக்கடுத்த ரிப்போர்ட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி எல்லாமே கரெக்டாக டவுன்லோட் பண்ணி தந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தந்திருக்கு. டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா QA ஏஜென்ட். இந்த QA ஏஜென்ட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேட்கிட்ட கொஸ்டனுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா பென் போஸ்ட்ல கூகுள் ஜெமினி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா December 6, 2023. அதான் பார்த்தீங்கன்னா அந்த PDF இருக்கு. அதே மாதிரி வாட் இஸ் த மேக்ஸிமம் டோக்கன் லிமிட் ஜெமினி கேட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 1 million சொல்லியிருக்கு. அந்த PDF பார்த்தீங்கன்னா 1 million தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் ஜெமினி டோக்கன் லிமிட் கம்பேர் டு OpenAI கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 128 சொல்லி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் வந்து அந்த PDFலேயும் இருக்குது. ஸோ இந்த QA ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுதுன்ற அர்த்தம். ஸோ எங்களோட மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுதுன்ற அர்த்தம். இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கண்டினியூஸாக நடக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேரலாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்கு நம்புறேன். ஸோ இப்படியா இன்ஃபார்மேட்டிவ் கண்டினியூஸாக வர மாட்டா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.